கிளம்பியாச்சு. யா ஸோ அடுத்த ட்ரெக்கு கிளம்பிட்டோம். அப்போது இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான இடம்னு சொல்ல மாட்டேன், பட் எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல வச்சு ஒரு பியர் கம்பெனி நேம் கூட இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இது ஒரு மாடரேட் ஹைக் தான். ஸோ ரொம்ப ஸ்டீப்பாக இருக்காது, கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். No, I'm not tracking today. ஸோ வந்துட்டோம். இந்த மவுண்டனோட பேர் வந்து ரெட் மவுண்டைன். ஸோ Montello Rossi something. Montello Rossi. Roshu. Okay. Montello Rossu. I'm the right person. ஸோ இந்த மவுண்டனுக்கே இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த சீசனில் வந்து இங்கே அந்த ரோட்டோடென்ட்ரான் அப்படின்ற அந்த பூக்கள் வந்து இங்கே நிறைய பூத்துருக்கும் போல். ஸோ அதனால் வந்து இந்த மவுண்டனே வந்து ஃபுல்லாக ரெட்டாக கவர் ஆகிருக்குமா. ஸோ அதனால் அங்கே ஒரு குதிரை தெரியுது. ஸோ அங்கே ஒரு ஆட்டுப்பட்டி இருக்குது. ஆட்டுப்பட்டியில் வந்து இங்கெல்லாம் கரடி ஓநாய்கள் இருக்குன்றதுனால அங்கே வந்து ஒரு மவுண்டைன் டாக் ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு இடுப்பு உயரம் இருக்குது. ஃபஸ்ட்டு 400 மீட்ரு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குன்னாரு. நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாரு, இது என்ன சின்னதாக தானே இருக்குன்னு பார்த்தா அப்படியே ஏறுது. ட்ரக் லீடர் அப்போயே சொன்னார், சாப்பிட்டவங்களா ஃபஸ்ட்டு 400 மீட்டர் எப்படி ஏற போகிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு. நான் கூட ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குடா சாமி. கமான் லிவியா. வா, ட்ரையல் வந்து இப்படி தான் இருக்கும், ஸ்டீப்பாக. நல்ல வேலை அந்த பக்கம் கூப்பிட்டு போகல, அந்த பக்கம் இதை விட ஸ்டீப்பாக இருக்குது, மேடாக இருக்குது. என்னையா பண்ணுறாங்க Olivia and Anton? ஏற்றுவோம். வியூ செமையாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பியர் வேலி இருக்கும். லைக் இந்த இடத்துல நிறைய பியர் கம்பெனிங்க இருக்குது. இந்த மலையோட பேர் வந்து என்னவோ சொன்னாங்களே, மறந்துட்டுனே, வாயிலே வராத பேர். இருங்க கேட்டு சொல்கிறேன். It's the Red Mountain. Red Mountain because of the rhododendron flowers. Not this is the reason. Oh. No. Then what's the reason? You can check on the Google which is the reason of the name Red Mountain. Okay? Okay. Is it scary? Is it gonna be scary? No, it's not scary. It's not about blood. It's not about anything. It's just about. இப்போ நம்ம போகிற இடம் பேர் வந்து சூக்காஸ் மவுண்டைன்ஸ். ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிற மவுண்டைன் வந்து ரெட் மவுண்டைன். இந்த சூக்காஸ் மவுண்டைன் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ்னால், அதோட நேமில் இங்கே ஒரு பியர் பிராண்ட் இருக்குது. இந்த ஊரில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பியர் வந்து தண்ணியோட காசு கம்மி. இங்கே மக்கள் வந்து நிறைய பாட்டில் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வர டேப் வாட்டரே நல்லா தான் இருக்குது.
டேப் வாட்டரே நான் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறேன், நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஏன் தெரியல, மக்கள் வந்து பாட்டில்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. வியூ பார்க்குறீங்களா? ஸோ நம்ம ஆக்சுவலாக கொஞ்சம் டாப்புக்கு வந்துட்டோம். இந்த பூமியை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக சைஸ்மிக் ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு இடமா இது. அங்கங்கே இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க, இதை பார்த்து தான் நான் வழி மாறாமல் போகணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கிரவுண்டு வந்து ஃப்ளாட்டாக பிளாட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இது என்ன செடின்னு தெரியல, இது மலைகள் ஃபுல்லாக வந்து இருக்குது. எனக்கு வந்து இதை பார்க்கும்போது அந்த ஹிமாலயன் டெரைன் ஞாபகம் தான். ஆனால் இன்னொரு வாட்டி ஹிமாலயாஸ் போகணும். இங்கே மேபி நிறைய ஹார்ட் டிஃபிகல்ட் ட்ரெக்லாம் இங்கே பண்ணிவிட்டு இந்தியா போகும்போது இன்னொரு வாட்டி ஒரு ஹிமாலயன் ஹைக் போய் ஆகணும். ஹிமாலயன் மவுண்டன்ஸுக்கு போனீங்கன்னா லைக் நம்ம எவ்வளோ வாழ்க்கை இந்த உலகத்தில் வந்து நம்ம எவ்வளோ சின்னதாக இருக்கிறோன்றது அப்போ தான் நமக்கு புரியுமே. நிஜமாக அந்த மவுண்டன்ஸை பார்த்தா, இந்த மவுண்டன்ஸ் பார்த்தா நம்ம ஊரில் இருக்க மவுண்டன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே, கொடைக்கானல், ஊட்டி அந்த மவுண்டன் ரேஞ்ச் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஹிமாலயாஸ் போனோம் அப்படின்னா அது வந்து ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். லைக் இந்த மலையை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு பெருசாக இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்குனா சான்ஸ் கிடச்சிதுன்னா ஒரு ஹிமாலயன் ஹைக் போயிட்டு வாங்க. ஆக்சுவலாக வந்து அது நினைக்கிறத விட காசு கம்மி தான். ஐ திங்க் வந்து 4-5 டேஸ் ட்ரெக்குக்கு வந்து 20,000 rupees மேக்ஸிமம் செலவாகும். கியர்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படிலாம் கியர்லாம் ரெண்ட் பண்ணிக்கலாம். அக்கமடேஷன் ஃபுட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து அந்த பேஸ் கேம்புக்கு போகிறதுக்கான செலவு மட்டும் நம்ம பண்ணோம். அது பட்ஜெட்டில் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ட்ரெயினில் பண்ணலாம், இல்லைனா ஃப்ளைட்டில் போயிடலாம். பட் ஆனால் ட்ரெயினில் போகிறத விட ஃப்ளைட்டில் போகிறது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா டயர்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ட்ரெயினில் போனால் ஒரு 2 நாள் ஆகும். ஸோ டயர்ட் ஆயிடுவீங்க. நாம் தான் கடைசியாக போயிட்டு இருக்கோம். அவங்க லிவியா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடப்பாங்க. இல்லாமல் அவங்களோட பிளட் சுகர் லெவலை வந்து அவங்க மானிட்டர் பண்ணிட்டே வரணும். ஸோ அதனால் ஸ்லோவாக தான் நடப்பாங்க. நான் அதனால் சரி அப்படின்ட்டு அவங்க கூடவே நடந்து வரேன். மக்கள் அங்கே நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. போயிட்டு மேபி ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடி நடக்க வேண்டியது. Come here and fight. Come on. You can break them, you know? Yeah. Olivia, don't break actually. It's bent. ஸோ அங்கே தெரியுது அந்த பிங்க் ஃப்ளவர்ஸ், அந்த ரோட்டர் என்னது ரோட்டாடென்ட்ரான் சம்திங் ரோட்டோடென்ட்ரான். அந்த மவுண்டன் ஃபுல்லாக அப்படியே பிங்காக இருக்குது. வேறு These are the fans. I tried different உண்டான somehow I like this one the most. அவ்வளோதான், நடக்க ஆரம்பித்தாச்சு. கண்ணாடி போட்டு இருக்கிறதுனால இங்கே செம கோல்டாக இருக்குது. ஸோ நான் ப்ரீத் பண்ணால் வந்து கண்ணாடி வந்து ஃபாக் ஆகிடும். அதுவே கஷ்டமாக தான் இருக்குது. மற்றபடி அடையங்கப்பா எல்லோரும் அங்கே போகிறாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு டெஸ்டினேஷன் வந்து இந்த பக்கம் இருக்குன்னு சொன்னார். எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியலையே. ஈஸியாக இருக்கணும்னு கூப்பிட்டு வந்தார். ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக தெரியுது இந்த மலை ஃபுல்லாக சைடில் மொத்தம் அந்த ரோட்டோடென்ட்ரான்ஸ்.
மலைகளுக்கு நடுவில் வாழுறது அழகாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வின்டர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக பனியாயிரும். மேபி இந்த இடத்துல ஸ்கீயிங் போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அங்கே ரோப் கார் எதுவும் இல்லை. பட் ஆனால் போன வாரம் போன இடத்துல ஸ்கீயிங் பண்ணுவாங்க. நான் போன வாரத்தை பார்த்துட்டு சரி சில்லுன்னெலாம் இருக்காது அப்படின்னு பார்த்தா இங்கே கிட்டத்தட்ட 8-9 டிகிரி சாமா சில்லுன்னு இருக்குது. இங்கே ஒரு கேபின் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது. ஸோ நாம் அதோ தெரியுது இல்லையா, அந்த பிக்குக்கு தான் போக போகிறோம். பட் ஆனால் நேராக போக முடியாது. ஸோ அதனால் இந்த மொத்த மவுண்டனையும் சுற்றி அந்த ஒரு கேபின் தெரியுது இல்லையா, அந்த கேபினுக்கு போயிட்டு அதுக்கு மேலே போகணும். ஷூகாஸ் மவுண்டைன்ஸ். இங்கே திடீர்னு காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நடுங்கிட்டேன். இன்றைக்கின்னு பார்த்து எந்த லேயர்ஸுமே கொண்டு வரல. ஸோ இது வந்து ஒரு ரெயின் ஜாக்கெட்டு, இதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி ஓகே, இது போதும் நம்மளுக்கு. ஜஸ்ட்டு விண்டை வந்து கொஞ்சம் கவர் பண்ணிச்சுனாலும் போதும். நல்ல வேலையா இங்கே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஈஸியாக நடக்க முடியுது. நான் போன வாரம் வந்து ட்ரெக்கை முடிச்சுட்டு போகும்போது ட்ரெயினில் போகும்போது வந்து இங்கே நிறைய கல்குவாரிகளையும் பார்த்தேன் நான். லைக் ஓகே, ஸோ எல்லா ஊர்லேயும் வந்து இந்த கல்குவாரிலாம் இங்கே இருக்குது. நம்ம ஊரில் மட்டும்தான் நிறைய இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். பட் இங்கே எல்லா ஊர்லேயுமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக அந்த பூக்கள் நிறைய பூத்து இருக்குது. இதுக்கு வேறு ஏதோ மீனிங் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இதுக்கு ரெட் மவுண்டைன் பேர் வந்ததுக்கு. ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் சொன்னார், நீ போய் கூகுள் பண்ணி பாரு அப்படின்னாரு. இங்கே சிக்னல் கிடைக்கல, ஸோ கூகுள் பண்ணி பார்க்க முடியாது. இன்னும் கால் தூரம் கூட வரல. நம்ம ஆக்சுவலாக வந்து அங்கே இருக்கிற கேபினுக்கு இந்த மலையை ஃபுல்லாக சுற்றி போகணும். பட் இடம் அழகாக இருக்கிறதுனால ஜாலியாக இருக்குது. கெராபத்தியான் மவுண்டன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் கூட அழகாக ஹைக் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அது ஃபுல்லாக வந்து அப்படியே அந்த பிங்க் கலரில் இருக்குது. ரோட்டோடென்ட்ரான்ஸ். யா வாயிலே வரல. If you want to take more photos, you can go there, but that's it. ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் போகணும். அங்கே போகலாமா வேணாம், எதுக்கு, அது தூரமாக இருக்கும். இடம் வந்து அழகாக இருக்குது. இதுதான் ரெட் மவுண்டைன். ஸோ இதுதான் அந்த பூ. I have to edit it over the weekend. ஸோ அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ குட்டி குட்டியாக தெரியுது. லைக் எப்படி சொல்கிறது, உனி மாதிரி இருக்குது. குட்டி குட்டி உனினா டிக். இந்த பாத் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஐ திங்க் ஐ கேன் ஜஸ்ட் ரன். சும்மா ஓடுவோமா? மக்கள் போகிறாங்க. ஸோ மக்களுக்கு முன்னாடி போயிட்டு கொஞ்சம் தூரம் ஓடுவோம். So you imagine like some sort of like rocky steps. Somehow, sometimes you like hold with your hands, but it's not like a very vertical like wall, you know. Okay, got it. It goes up. It is okay. ஸோ
இதுதான் செம்மறி ஆடு. ஆக்சுவலாக இதுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேக்ஸ் போட்டு இருக்கு. அத்தா ஹாய். ஸோ இந்த மலைகளில் தான் இவங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க போல். கார்டிங்க்கு எந்த டாகுமே இல்லை. ஸோ இந்த ஆடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வால் நீளமாக இருக்குது, நாய் மாதிரி இருக்குது. தெரியுதா? ஸோ சென்னையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஆட்டுக்கறி வந்து வால் நீளமாக இருக்குது, நாய்க்கறின்னு நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சு இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கெலாம் வால் நீளமாக இருக்குது. ஸோ இந்த ஆடுகள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து பாலுக்காக தான் வந்து வளர்க்குறாங்க. ஸோ பால் கறந்து கீழே விற்றுருவாங்களாம். ஸோ நம்ம ஊரில் மாதிரி மீட்டுக்காக கிடையாது. அதே மாதிரி வந்து இது வந்து உள்னா என்ன சொல்கிறது, இது மேலே இருக்கும் இல்லையா, அதோட அந்த முடி அதை வந்து கட் பண்ணி ஆக்சுவலி வந்து மற்ற கண்ட்ரிஸ்லாம் வைப்பாங்க. நியூசிலாண்ட்லலாம் அதெல்லாம் வந்து அந்த உள்ளே வந்து எடுத்து ஸ்வெட்டர் அது மாதிரிலாம் செய்வாங்க. பட் இங்கே வந்து இது ப்ராசஸிங் அதிகன்றதுனால இது யாரும் வாங்க மாட்டுறாங்க போல். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் எரிச்சிட்றாங்களாம். ஓ மை காட். ஆனால் ஆடு செம்மழையாக இருக்குது. வால் செம்ம நீளம். ஸோ காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போது இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே சீக்ரெட் நிஞ்சா அகாடமி, பவர் ரேஞ்சர்ஸ் நிஞ்சா ஸ்டார்ம். If you want to drive to Apusen, sure. ஸோ ஐ திங்க் இங்கே இன்னும் ஒரு 20-25 மினிட்ஸில் வந்து அந்த கேபின் வந்துடும். ஸோ அங்கே வந்து ஒரு கொஞ்சம் சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பீக்கு வந்து ஏற ஆரம்பிச்சிட வேண்டியதான். கொஞ்சம் தூரம் ஓடுவோமா? போதும். இதுக்கு மேலே வழி மாறி போயிட்டோம்னா அதுக்கப்புறம் மக்களை பிடிக்க முடியாது. மரங்கள் ஃபுல்லாக பைன் ட்ரீஸ் தான். ஸோ வந்தாச்சு. காடு முடிய போதும்னு நினைக்கிறேன், ஆனால் மறுபடி காடு ஆரம்பிச்சிருச்சு. கபானா சுகாஸ் மவுண்டைன். திடீர்னு இங்கேருந்து ஒரு கரடி வந்தால் என்ன ஆகும்? செவ்வாழை தாவுடா தாவு. மரத்தில் கூட ஏற முடியாது. By the way, do you know that now is Tech Week in Bucharest? Yes, I actually registered for it, but I don't know. We Maybe plan tomorrow. to go with Livia actually. If you want, you can join us. What's the Tech Week? That robotics something. Yeah, I'm going. Yeah, so Yeah, I already registered it. Yeah, we Registered for can. it. Yeah. So for tomorrow, our plan is to go to Tech Week and swim. Yeah. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து வண்டியில் வந்து இங்கே இறங்கி இங்கேருந்து அப்படியே சும்மா ஒரு ஷார்ட் ட்ரெக் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அந்த நாய் பாருங்களேன், க்யூட்டா.